அன்பேனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்புங்கிறது ஒரு குணம். அந்த குணம் இயல்பாகவே பிறக்கும் போதே அந்த அன்புங்கிற குணம் இருக்கும்போது தன்னுடைய உறவினர்கள் யாருன்னா தன்னுடைய அம்மா அப்பா, திருமணம் செய்த உறவு, மனைவி, மக்கள் எல்லாம் இருப்பாங்களா, அந்த உறவினர்கள்ட்ட எல்லாம் அன்பு காட்டுவாங்க. அந்த அன்பு அவர்கள்ட்ட மட்டும் இல்லாம உறவினர்கள் அந்த தெரியாதவங்கள்ட்டையும் அன்பாக பேசும்போது அவர்களுக்கும் அன்பாக பேசக்கூடியவங்களுக்கு மேலே ஒரு ஆர்வம் வரும் இல்லையா. பிறரிடமும் அன்புடையவராக வாழக்கூடிய தன்மையை தரும். அன்பு ஈனும்னா தரும். ஆர்வம் உடைமை, தன்னுடைய உறவினர்கள்ட்டையும் அன்பா இருப்பாங்க. பிறரிடமும் அன்பு காட்டும் போது பிறருக்கும் அன்பு செய்யக்கூடியவங்களுக்கு மேல ஒரு விருப்பம் வரும் இல்லையா, ஆசை வரும் இல்லையா. உடைமைனா உடையனவாக இருக்கக்கூடிய தன்மையை தரக்கூடியது. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம், புதுசா பார்க்கோம், அப்பதான் புதுசா பார்க்கோம். அவங்கள்ட்ட அன்பா பேசும்போது, அன்பு காட்டும் போது அவர்களுக்கும் இவ்வளவு அன்பா இருக்காங்களே, நல்ல குணமா இருக்காங்களே, நம்மகிட்ட பேசணுங்கிற ஆர்வம் வரும், விருப்பத்தை வரும். அப்படி பேசிட்டு இருக்கும்போது எங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கும் அன்பா பேசும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கும் பிடிக்கும். அந்த அன்பு வளர்ந்துகிட்டே போகும், நட்பாகுதாங்க. அப்புறம் திருமணம் எல்லாம் ஏதாவது நிகழ்ச்சி வந்தா கூட திருமணத்துக்கு வான்னு பத்திரிக்கை வைப்பாங்க. எப்படி அவங்க வீட்டுக்கு போறது இவங்க வீட்டுக்கு மாறி மாறி போகக்கூடாது, ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய அன்பு காட்டும் போது அந்த அன்பு மகன்கிட்ட போய் அம்மா அப்பாட்ட போய் அக்கா தங்கச்சி திருமணம் பண்ணும்போது அந்த உறவு முறையாக வளர்ந்துகிட்டு போகுது இல்லையா. இதுதான் ஆர்வம் உடைமை. இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒருவரிடம் இருக்கக்கூடிய அன்பானது தன்னுடைய உறவினர்கள்ட்ட காட்டக்கூடிய அது வேற. பிறரிடம் காட்டும் போது அந்த நட்பு வளர்ந்துகிட்டே போகும், ஆர்வத்தை தரும். அது ஏனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அப்படிப்பட்ட அன்பு காட்டும் போது அந்த இடத்துல பகைவரும் இருக்க மாட்டேன், எதிரியா இருக்க மாட்டாங்க, தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய நாடா சிறப்பு. நாடாங்கிறது அளவற்ற சிறப்பை தரும். ஏன் அளவற்ற சிறப்புங்கிறது, நல்ல உண்மையான நண்பர் தான் தனக்கு இன்பதும் மனுஷனுக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இல்லையா. எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாது. நல்லது இன்ப துன்பங்கள் நடக்கும் போது உண்மையான நண்பன் துணையாக இருந்து அவனுக்கு தேவையானதெல்லாம் செய்வான். அதனாலதான் அந்த நட்புக்கு அளவற்ற சிறப்பை தருகிறான். அன்பேனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. பொருள் அன்பு உறவினரிடத்தில் செய்யப்படும் அன்பானது. ஆர்வம் விருப்பம், பிறரிடத்திலேயும் விருப்பம் காட்டும் போது. உடைமை உடையவராக வாழும் தன்மை. ஈனும் தரும், அது அவ்விருப்பமுடைமைதான். நண்பென்னும் பகைவர் அயல் என்று இல்லாமல் அனைவரும் நண்பர் என்று சொல்லப்படும் நாடா சிறப்பு, அளவற்ற சிறப்பு. ஈனும் தரும். விளக்கம்: ஒருவர் தன் மனைவி மக்கள் முதலிய உறவினரிடத்தில் செய்யப்படும் அன்பை உறவினர் இல்லாத பிறரிடமும் காட்டும் போது பிறருக்கும் அன்பு செய்வார் மேல் விருப்பம் வரும். அன்பு பிறரிடமும் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அவ்விருப்பமுடைமைதான் பகைவர் தெரியாதவர் என்று யாவரும் இல்லாமல் அனைவரும் நண்பர் என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும்.